லட்சுமி அக்கா, என்ன சோகமா உட்காந்துருக்கீங்க? சின்ன பொண்ணு வசந்தி, வாங்கம்மா உட்காருங்க. என்னக்க, முன்னதான் சரவணனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடந்தீங்க. இப்பதான் கல்யாணமும் முடிவாயிருச்சு. இனி என்னத்துக்கு இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ சின்ன பொண்ணு, கல்யாணம் முடிவானதுல சந்தோஷம்தான். ஆனா இந்த பையன் அந்த பிள்ளை கிட்ட சரியா பேச கூட மாட்டேங்கிறான். அந்த பிள்ளை போன் பண்ணிச்சுனா கூட எடுக்க மாட்டேங்கிறான். இப்படியே போனா கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி இருந்தா என்ன பண்றது சொல்லு சின்ன பொண்ணு. எக்க, கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனை பிடிச்சி கல்யாணத்துக்கு எல்லாம் திடுதுப்புன்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணவும் அவனுக்கு கொஞ்சம் மனசு சரியாகிறதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுக்கும்லக்க. அதெல்லாம் சரியாயிருவாங்க. அது இல்ல சின்ன பொண்ணு, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இப்பவே அந்த பிள்ளை போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, சரியா பேசவும் மாட்டேங்கிறா. இனி கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படியே இருந்துட்டா அந்த பிள்ளை என்ன நினைக்கும் சின்ன பொண்ணு? இப்பவே இவன் போன் பண்ணா எடுக்கலன்னு ஏதாவது நினைச்சிருக்குமோ என்னமோ தெரியல. ஏக்க, அவனுக்கு போன்ல பேசுறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். மற்றபடி கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா நேர்ல இருக்கும்போது அதெல்லாம் சரியா போயிருங்க. ஆமா லட்சுமி அக்கா, நம்ம காலத்துல எல்லாம் யாரு எவருன்னு என்னன்னே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலையா? அது போலதான் கல்யாணத்துக்கு முன்னால அவங்க 2 பேரும் பேசிக்கலனா கூட கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கும்போது பேசிக்காம எங்க போறாங்க? அதுவும் சரிதான் வசந்தி. சரி பாப்போம், எப்படியோ அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா போதும், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும்னு நினைக்கிறேன். சரவணா. யாருப்பா அது? ரமேஷா? வாப்பா. அம்மா சரவணா இல்லையாம்மா? சரவணா இப்பதானப்பா வெளியே போனா, உன்னைய தான் பார்க்க வந்திருப்பான்னு நினைச்சேன். ஓ அப்படியம்மா, சரிம்மா, நான் இந்த வழியா வந்துட்டேன். அவன் டீ கடைக்கு தான் போயிருப்பான் போல. சரி, நான் போய் பாத்துக்கிறேம்மா. சரிப்பா ரமேஷ், காபி டீ எதுவும் போட்டு தரட்டா? இல்லம்மா, வேண்டாம், நான் வரேம்மா. பா ரமேஷ், ஒரு நிமிஷம்ப்பா. என்னம்மா சொல்லுங்க. பா, சரவணனை பத்தி நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியதில்ல, உனக்கே எல்லாம் நல்லா தெரியும். ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணியாச்சு. ஆனா அவனுக்கு கல்யாணத்துல ஒரு ஈடுபாடு இருக்கிற போலயே தெரியலப்பா. சரி, நம்மளும் கல்யாணம் முடிஞ்சுட்டா எல்லாம் சரியா போயிருங்கிற நம்பிக்கையில தான் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுப்பா. இருந்தாலும் வரப்போற புள்ள பாவம் இல்லப்பா. இவன் கொஞ்சம் அந்த பிள்ளை கூட பேசி சந்தோஷமா இருந்தா தானப்பா அந்த பிள்ளைக்கும் இங்க வர்றதுக்கு ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் இருக்கும். அதை விட்டுட்டு இவன் அந்த பிள்ளை கூட பேசாமையும் ஒரு வேண்டா வெறுப்புக்கு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை பாவம் இல்லப்பா. அது என்னமோ ஏதோ இனி கல்யாணம் பண்ணி இங்க வந்தா என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டு இல்லப்பா வரும். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்ப்பா, ஆனா அவன் அதை காதுலயே வாங்க மாட்டேங்கிறான். பெத்தவங்க சொல்றதை விட இந்த காலத்து பிள்ளைங்க ஃப்ரெண்டுங்க சொன்னதானப்பா கேட்டுக்கிறாங்க. கொஞ்சம் அவனுக்கு எடுத்து சொல்லுப்பா. அந்த பிள்ளை கூட கொஞ்சம் நல்லபடியா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைக்கும் ஒரு சந்தோஷம், நமக்கும் கொஞ்சம் சமாதானமா இருக்கும். கொஞ்சம் அவன்கிட்ட எடுத்து சொல்லுப்பா. நானும் அவங்ககிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு தாம்மா இருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கல்யாணத்துக்குள்ள அவங்க 2 பேரையும் எப்படியாவது சகஜமா பேச வச்சிடுறேன். எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. சரிப்பா. சரிம்மா, அப்ப நான் வரேன். டேய் சரவணா, அம்மா தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்லடா, நீ ஏன்டா அந்த புள்ள கூட பேசவே மாட்டேங்கிறியம்மா? டேய், பேசணும்னா தோணணும் இல்லடா. எனக்கு அப்படியெல்லாம் அந்த புள்ள கூட எதுவுமே பேசுறதுக்கே தோண மாட்டேங்குதுடா. ஏன்டா, கல்யாணம் முடிஞ்சிட்டாலும் இதையே தான் சொல்லிட்டு இருப்பியா? அதெல்லாம் பேச பேச எல்லாம் தோணும்டா. என்னடா நீ? சரிடா, அதை விடு. எனக்கு பேங்க்ல ஒரு 10 நிமிஷம் வேலைடா, அதை முடிச்சுட்டு நம்ம போயிருவோம்டா. உனக்கு வேற எதுவும் வேலை இல்லையே? எனக்கு என்னடா வேலை? எனக்கு எந்த வேலையும் இல்ல. நம்ம பொறுமையாவே போவோம். உன்னோட வண்டி என்னடாச்சு? அது இத்தனை நாள் எடுக்காம வச்சிருந்தனால அது ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குதுடா. இனி கடையில கொடுத்து சர்வீஸ் பண்ணணும். ஓ அப்படியாடா. சரி, நம்ம கதிரோட கடை இருக்குல்ல, அங்க கூடு, அவன் பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருவான். சரிடா. டேய் சரவணா, அங்க நிக்கிறது உன் ஆளு அமுதா மாதிரி இல்ல? அமுதாவா? அவ எதுக்குடா இங்க வர போறா? டேய், அவளே தான்டா, அங்க பாருடா. ரொம்ப தேங்க்ஸ் அமுதா. பரவாயில்லடி. சரி அமுதா, நீ பார்த்து போ என்ன. சரிடி. என்னம்மா அமுதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. என்ன இந்த பக்கம்? அது என்னோட ஒரு ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்தேண்ணே. ஓ அப்படியா, சரிம்மா. டேய், என்னடா பேசாம இருக்க? பேசுடா. டேய், அதான் கேட்க வேண்டியதில்ல, நீயே கேட்டுட்டல. இனி நான் என்னடா கேட்கறது? அடப்போடா. இவங்க 2 பேரையும் பேச வைக்கிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ். பேசாம இவனை அமுதா கூட கோத்து விட்டு போயிட வேண்டியதுதான்.
மடி அமுதா, இவனுக்கு கொஞ்சம் பேங்க்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கான். கொஞ்சம் அவனை டிராப் பண்ணிடுறியம்மா. ஆ ஆ சரிங்கண்ணே. டேய் என்னடா அது, நீ என்ன டிராப் பண்றேன்னு சொன்ன, இப்ப என்னடா அவ கூட போக சொல்ற? ஐயோ சரவணா, மறந்தே போயிட்டேன்டா சரவணா. ஒரு முக்கியமான வேலை. என் ஆளு கீதா இருக்கல்ல, அவ முக்கியமா என்னமோ ஷாப்பிங் போகணும், உடனே வான்னு சொன்னா பாரு, நான் மறந்தே போயிட்டேன். இப்பதான் அமுதாவை பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வருதுடா. என்ன விளையாடுறியா? ஒழுங்கா என்ன பேங்க்ல டிராப் பண்ணிட்டு அப்புறம் நீ எங்க வேணாலும் போ. டேய் சரவணா, இப்ப நான் போலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. அதான் அமுதா போறால, அவ கூட அப்படியே போயிட்டு வந்துருடா ப்ளீஸ்டா. டேய் டேய் சரவணா ப்ளீஸ்டா, என் லவ்ல பிரச்சனை பண்ணி விட்டுறாதடா ப்ளீஸ்டா சரவணா, அமுதா கூட போயிட்டு வந்துருடா ப்ளீஸ்டா. உன்னை நம்பி வந்த பாருடா, என்ன சொல்லணும்? டேய் கோச்சுக்காதடா சரவணா, முக்கியமான வேலை, அதனாலதான். என்ன, நான் வரேன்டா. எங்க வாங்க, நான் ட்ராப் பண்றேன். ஆ இல்ல இல்ல வேண்டாம், நான் ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். இல்லைங்க பரவாயில்ல, வாங்க நான் ட்ராப் பண்றேன். ஆ ஆ சரி. எங்க பிடிச்சு உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. ஐயோ உங்களுக்காக சொல்லலைங்க, கடைசியில் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னா மாப்பிள்ளைய பைக்கில் கூட்டிகிட்டு போய் கீழே தள்ளி விட்டுட்டான்னு எல்லாரும் என்ன தான் சொல்லுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், பிடிச்சி உட்காருங்க. ஆ சரி சரி. ஆனாலன்பே ஆனாலன்பே அவளுக்கு கொடுத்த இதயத்திலே உன்னை வைத்து பார்க்க தயங்குகிறேன். ஆனாலன்பே ஆனாலன்பே அவள் விட்டு பறந்த உலகத்திலே உன்னோடு பறக்க முயலுகிறேன். என் வானிலே ஓர் நிலவாய் நீ தோன். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன 4-5 நாளாக நான் ஊரில் இருந்த மக்களே, அதனால் என்னால் கமெண்ட் பண்ணவங்க பேரை சரியாக சொல்ல முடியல, வீடியோ கூட சரியான நேரத்துக்கு போட முடியல, என்னை மன்னிச்சிருங்க. இன்றைக்கி தான் நாங்கள் இங்கே ஊருக்கு வந்தோம். அதனால் இன்னையிலேருந்து கரெக்டாக தவறாமல் காலையில் வீடியோ கண்டிப்பாக வந்துடும். கமெண்ட் பண்ணவங்க பேரையும் கரெக்டாக சொல்லிடுவேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். இப்போ நேற்றுக்கு வீடியோவில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நந்தினி கார்த்திக், டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல், சக்தி கவர் சாங்ஸ், ரமாவின் சமையல், குணம் வேணி, முகமது ஜாயித், பாஸ்பவி, ஷர்வினா ஜேஷ்ணவி திண்டுக்கல், ராதிகா, சிவா மீனா, பண்ணைத்தோட்டம் சரவணன், திருநெல்வேலி கார்ட்டூன், செந்தூர் சமையல், தமிழ் உலகம், ஜிஎன்ஜே ஸ்டோரிஸ், பழனி, சதீஷ் ஃபேமிலி, எஸ்ஆர்எம் கோலமன் ரங்கோலி டிசைன்ஸ், அன்பு வளர், பிரேமா மாதேஷ், சரண்யா முருகன் திருநெல்வேலி, சரண்யா, தர்ஷன், சரத், பிரியா அவங்க ஃபேமிலி, அப்புறம் சுதீஷா பாண்டியன், விஜயஜோதி, வாடிப்பட்டி அம்மா சமையல், தமிழ்ச்செல்வம், ரம்யா தனசேகர், பனுஜன், சனுஷ்கா அபிலக்ஷன் ஃபேமிலி, அப்புறம் ராம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். யார் பேராவது சொல்லாமல் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் பேர் வரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கதையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம்னு ஏதாவது இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காததை கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.